ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பிரதர். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் பிரதர். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தாவாம் ராஜாதி ராஜாவாம் எங்கள் தேவாதி தேவனாம் உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், போற்றுகிறோம். நீரே மெய்யான தேவன், என்றென்றும் ஜீவிக்கிறீர் ஆண்டவர். வானத்துக்கும் பூமிக்கும் மேலான நாமத்தை உடையவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த அருமையான ஆராதனை வேலைக்காக ஸ்தோத்திரப்பா. நன்றி செலுத்துற ராஜா, நன்றி செலுத்துற எங்களையும் தகுதிப்படுத்தி அப்பா, உமது இரக்கத்தினால் முடிசூட்டி கிருபையினால் எங்களை அலங்கரித்து இம்மட்டுமா எங்களை நடத்தி இந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரப்பா ராஜா. ஒவ்வொரு நாள் நீ செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து எண்ணி பார்த்து நன்றியுள்ள இதயத்தோடு ஆராய்த்து மகிமைப்படுத்த எங்கள் இதயத்தை பலப்படுத்தும் ஆண்டவரே தகப்பனே. எங்கள் இதயம் உண்மையை முற்றிலும் சார்ந்ததாக பூமியில் உள்ள எல்லா ஆசை இச்சைகளை விட்டுவிட்டு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிற நம்பிக்கை விசுவாசத்தோடு அப்பாவை நாங்கள் துதித்து மகிமைப்படுத்த நீ கிருபை தாரும் ஆண்டவர். ஆண்டவர், நீ எங்களுக்காக நீ உன் ஜீவனை விட்டு எங்களுக்காக உன் சிலுவை மரணத்தில் ஆண்டவர் உன் ரத்தத்தை சிந்தி கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எங்களுக்காக இந்த பூமியில பறந்து பேசுற ஆண்டவர். இப்பொழுது நீ மறித்து அடக்கம் பெற்று 3ஆம் நாள் வைத்திருந்து அப்பா, நீ பிதாவின் உடல்பாசை எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறதா. எவ்வளவு நேசமாய் பாசமாய் உன் பிள்ளைகளை அனுதினமும் கைகளில் வரைந்து எங்களுமே நோக்கமாய் இருக்கிறீரே, அதுக்காக ஸ்தோத்திரப்பா. நன்றி செலுத்துற ராஜா. இந்த ஆராதனை வேளையில் தேவரே நீர் எங்களோடு கூட பேசும், சகோதரர்களோட பேசும் ஒவ்வொரு சத்திய வார்த்தையிலும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் புதுப்பித்துக் கொள்ளத்தக்கதாக, எங்கள் வாழ்க்கையை முற்றிலும் கிறிஸ்துவோடு நாங்கள் ஐக்கியப்படுவதற்காக நீர் ஆண்டவர் செல்வமனத்தை உண்டு பண்ணின உமது ஐக்கியம் எங்களுக்கு உண்டாயிருக்கத்தக்கதா நீ கிருபை தாரும். உங்களுடைய சமாதானமும் உங்களுடைய சந்தோஷம் சுகம் பலம் எப்போதும் உங்களுடைய ஆளுகை சேர்த்து ஆண்டவர் கூடியிருக்க ஒவ்வொரு உங்களுடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நீ ஆசீர்வதிப்பா. உங்க தெய்வீக கரம் இந்த வேளையில் இறங்கட்டும். அக்கினியின் அபிஷேகம் மேல் ஆண்டவர் அபரிதமாக இறங்கட்டும் ஆண்டவர். உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. நீர் எங்களை ஆட்கொண்டு நடத்தும். இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பாதம் இருந்து கெஞ்சி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. முதல் பாட்டு, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தே, உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றென்று மகிழ செய்தே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்க பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தேரையா, எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தேரையா, ஏசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லை, ஏசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. அடுத்த பாடல், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் தனங்களை போசித்திரே. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போசித்திரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தேன். கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை தாகம் தீர்த்தேன். நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவேன். நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவேன். உமக்கு பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Hallelujah. Sotram, 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 Sotram.
உமக்கு ஸ்தோத்திரம். வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். மகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வல்லவரே, கிருபையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கங்களின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவரே, நாங்கள் இருப்பது நிர்மலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை அல்லவா? இந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. மகிமையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜீவன் தான் எங்களுக்குள்ள இருக்கிறது. கிறிஸ்து எங்களுக்கு ஜீவனாய் இருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. 5 மாதங்களை முடித்து இந்த 6வது மாதத்துக்குள் பிரவேசிக்க கிருபை தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். கரம் பிடித்தவர் நேர்வழியாய் நடத்தி வந்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராயிருந்து பெரிய காரியங்களை செய்தீரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எண்ணிலடங்காத ஸ்தோத்திரங்களை உடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொன்ன தாவீதை போல நீர் மீட்டுக் கொண்டு வந்த உதடுகள் உடைய புகழை பாடும்படியாய் ஒப்புக் கொடுக்கிற ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்தரிப்பே ஜீவன் எனக்களித்ததா, கீர்த்தனங்கள் என்றென்றும் பாடிடுவே. சிலர் பாடலாம். ஸ்தோத்தரிப்பே ஜீவன் எனக்களித்ததா, கீர்த்தனங்கள் என்றென்றும் பாடிடுவே. கடந்த காலத்தில் கண்மணி போல கருத்துடன் காத்தவரை, கடந்த காலத்தில் கண்மணி போல கருத்துடன் காத்தவரை ஸ்தோத்தரிப்பே ஜீவன் எனக்களித்ததா, கீர்த்தனங்கள் என்றென்றும் பாடிடுவே. எந்த மேன்மை இயேசுவல்லவோ, அவர் மகிமையே என்னாவலே. எந்த மேன்மை இயேசுவல்லவோ, அவர் மகிமை என்னாவலே. மறுரூபமாக்க ஆவியினாலே நிரப்பினாரே கிருபையா. மறுரூபமாக்க ஆவியினாலே நிரப்பினாரே கிருபையா. ஸ்தோத்தரிப்பே ஜீவன் எனக்களித்ததா, கீர்த்தனங்கள் என்றென்றும் பாடிடுவே. எந்த கண்ணீர் அவர் துடைப்பார், கர்த்தரின் மார்பில் சாய்ந்திடுவேன். எந்த கண்ணீர் அவர் துடைப்பார், கர்த்தரின் மார்பில் சாய்ந்திடுவேன். மேகத்தில் தோன்றும் இயேசுவுடனே செல்லவே எழுந்திடுவே. மேகத்தில் தோன்றும் இயேசுவுடனே எழும்ப செல்லவே எழுந்திடுவே. ஸ்தோத்தரிப்பே ஜீவன் எனக்களித்ததா, கீர்த்தனங்கள் என்றென்றும் பாடிடுவே. எந்த மேன்மையை உம்முடைய ஜீவன் அல்லவோ, அந்த ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உண்மையே பாடுவேன், உண்மையே ஸ்தோத்தரிப்பேன், உண்மையே நம்பி இருப்பேன், உண்மையே சார்ந்திருப்பேன். நம்பினவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது.
எங்களை உடைய சொந்த ஜனமாய் கொண்டீர். மேல் நம்பிக்கை வைக்க உதவி செய்து இந்த நம்பிக்கையில வெட்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொண்டீர். இந்த நம்பிக்கையினால் உண்டாகிற சந்தோஷம் சமாதானத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. நிச்சயத்தோடும் நம்பிக்கையோடும் அழுது கொண்டிருக்கிற பாடுகள் மத்தியில் இருக்கிற மக்களுக்காக இதோ உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ராஜா. துதிகளோடு ஸ்தோத்திரங்களோடு கூட உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம் ராஜா. அப்பா, எங்கள் துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் நீர் பலன் தருகிறீர். நாங்கள் எடுக்கிற விண்ணப்பங்களுக்கு நீர் செவி சாய்க்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஐயா, கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை நேர கடந்து செல்லலாம். எபிரேயர் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோ வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வாழ்க்கை என்பது ஒரு நம்பிக்கை. ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைத்துதான் நம் வாழ்க்கையை நடத்துகிறோம். இன்றைக்கு இந்த நம்பிக்கையில நாம் என்ன செய்து விடுகிறோம்? மோசம் போய் விடுகிறோம். சிலர் நம்மை நம்ப வைத்து கழுத்தறுத்து விடுகிறார்கள். சிலரை நம்புகிறோம், நமக்கு கிடைக்காதபடி ஏமாற்ற பெற்று விடுகிறோம். இப்ப உலகத்துல நம்பிக்கை அவசியம். கணவன் மனைவியை நம்ப வேண்டும், மனைவி கணவனை நம்ப வேண்டும், பிள்ளைகள் பெற்றோரை நம்பி இருக்க வேண்டும், இந்த சமுதாயத்தை நம்ப வேண்டும், குடும்பங்களை நம்ப வேண்டும், வேலை கொடுப்பவர்களை நம்ப வேண்டும். நல்லதுதான். ஆனால் இன்னைக்கு நம்பிக்கையில் தான் நமக்கு வேதனைகளும் உண்டாகிறது, துரோகங்களும் ஏற்படுகிறது. அப்ப நம்ம யாரைத்தான் நம்புவது? கண்காண்கிற மனிதர்களை நம்பினால் நமக்கு மோசம்தான் வருகிறது. சரி, இருக்கிற ஆஸ்திகள், சொத்துக்கள் இவைகளை நம்பினால் அதுவும் சில நேரத்துல நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுது. நம்முடைய படிப்பு நமக்கு ஏதாவது ஒரு பிழைப்பை கொடுக்கும் என்று நினைத்தால் அந்த படிப்பும் நமக்கு அநேக நேரங்களில் காலை வாரி விடுகிறது. அப்படி என்றால் நம்ம வாழ்க்கையில யாரைத்தான் நம்புவது? இதில் தான் ஒரு விளக்கம் வருகிறது. நம்மை படைத்த தேவனை நாம் நம்ப வேண்டும். நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவனை நாம் நம்ப வேண்டும். அது எப்படி? அவர் உருவத்தில் கிடையாது, பிரதேட்சியமாய் அவர் வெளிப்படுவது கிடையாது. எப்படி நம்புவது? கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவன். அப்ப இறைவனை நாம் காணாமல் தான் விசுவாசிக்கிறோம். அதே போல இன்றைக்கு நாம் தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கும்போது இந்த நம்பிக்கை வைக்கப்படாது. அப்ப எப்படி நம்புவது? அவர் நமக்கு அநேக வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகள், அந்த வாக்கு தத்தங்களை நாம் நம்பினால் நம்முடைய வாழ்க்கையில நன்மை உண்டாயிருக்கு. இன்னைக்கு மனிதன் வாக்கு கொடுக்கிறான், அவனால் செயல்படுத்த முடியவில்லை. அரசாங்கம் வாக்குகளை கொடுக்கிறது, நாமும் நம்பி வாக்குகளை அவர்களுக்கு திருப்பி செலுத்துகிறோம். ஆனால் அவர்களால் அந்த வார்த்தைகளை நிறைவேற்ற முடியாமல் போய்விடுகிறது. தேவன் அப்படி அல்ல. ஒரு வார்த்தையை கொடுத்தால் அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். மனுஷனால் கூடாது, மனுஷனால் முடியவே முடியாது. ஆனால் தேவனால் கூடும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 19:16. அவரை நோக்கி நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு மன்னிக்கணும் 26, அதே 19, 26. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும். அப்ப தேவனால் எல்லாம் கூடும். ஏன் ஆண்டவரால் எல்லாம் கூடும்? நீங்க இந்த பிரசங்க வாக்கியம் எடுத்துக்கொண்டோம். அது எபிரேயர் 10:23. அவர் உண்மையுள்ளவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். சரி, இப்ப எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், பாலிய நண்பர். ரொம்பவும் நகையும் சதை போல் இருந்தோம். நான் சில சிரமங்கள் இருக்கும்போது அவர் எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு ரொம்ப விரும்பினார். அவர் செய்யக்கூடியவர், அப்பாற்பட்டு எந்த காரியமானாலும் எனக்கு செய்வார். அப்ப நான் படுகிற சிரமங்களை பார்த்து அவர் உதவி செய்ய வேண்டும். சொல்லுகிற ரூபா, நான் இருக்கேன், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் உங்களுக்கு என்ன வேணாலும் செய்வேன்.
சொன்னார். அவர் பேங்க்ல நல்ல பதவியில் இருக்கிறார். ஆனால் அப்படி சொல்லி 2வது நாள்ல மறித்து விட்டார். திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல மறித்து விட்டார். அப்ப நம்ம யாரை குறை சொல்றது? அவர் இருந்தாலும் என்ன செய்திருப்பார்? ஜீவனோடு இருந்தால் கட்டாயம் அவர் வார்த்தை, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் மறித்து விட்டாரே, அப்ப நம்ம யாரை நம்புறது? அதுதான் உயிரோடு இருக்கிற தேவனை நம்ப. ஏன்னா தேவனுக்கு மரணம் கிடையாது. அவர் உயிரோடு இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நாம் நம்ப வேண்டும். இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அப்போ மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். ஏனென்றால் மனுஷன் சொல்லியும் செய்யாமல் போய்விட முடியும். சிலவர் சொல்லிட்டு ஏமாத்துறவனும் இருக்கிறான். சொல்லிவிட்டு செய்ய முடியாத சூழ்நிலைகளும் இருக்கிறது. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அதை செய்யாமல் விடமாட்டார். எப்படியும் அதை செய்தே தீர்வார். அப்ப அவர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அவரால் எப்படி செய்ய முடியும்? அதுலதான் நம்ம யோசிக்கணும். உனக்கு ஒரு வீடு கட்டி தருவேன், நமக்கு நிலம் கிடையாது, பெரிய அளவு சம்பளம் கிடையாது. ஆனா அவர் சொல்றாரு, நான் உனக்கு வீடு கட்டி தருவேன். இது வாக்குத்தத்தம். கர்த்தர் தனக்கு பிரியமானவனுக்கு வீட்டை கட்டி தருவேன், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் கொடுப்பாய், நீ போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் மிருக ஜீவனங்கள் ஆசீர்வாதமாயிருக்கும். எல்லாம் அவர் தான் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்ப அதை எப்படி செய்ய முடியும்? எனக்கு இடம் இல்ல, சம்பாத்தியம் இல்ல, கடன் வாங்காதிருப்பாய்ன்னு வேற சொல்றாரு. அப்ப எனக்கு எப்படி வீடு வரும்? ஏனென்றால் ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனார். தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்தால் அவர் நிறைவேற்ற வல்லமை. அந்த உலகம் வெறுமையா இருந்ததான். எல்லாவற்றையும் எப்படி படைத்தார்? வார்த்தையினால் படைத்தார். அப்ப அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அதை நாம நம்பணும். அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைக்கு ஒரு கேரண்டி கொடுக்கிறார். ஒரு வார்த்தைக்கு கேரண்டி கொடுக்கிறார். இந்த விளம்பரங்கள்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு கழுகு தலை மாதிரி ஒருத்தர் வருவாரு, வலுன்னு வருவாரு. அவர் சொல்லுவார், நான் கேரண்டி, எங்க கடையில வாங்கினீங்கன்னா நான் அந்த கோல்டுக்கு நான் கேரண்டி. அப்போ அவர் கடையில வாங்குற பொருளுக்கு அவர் கேரண்டி கொடுக்கிறார், கடைக்காரரு கேரண்டி கொடுக்கிறார். ஆனா அதுல எவ்வளவு உண்மை, எவ்வளவு சுத்தம் இருக்கு நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் அவரே உண்மை உள்ளவர். ஒரு வார்த்தையை கொடுத்து விட்டு அதுக்கு ஒரு உத்தரவாதத்தையும் கொடுக்கிறார். நானே அதை செய்வேன், நீ செய்ய வேண்டாம், நானே செய்வேன். ஒரு கேரண்டி இருக்கு. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களுக்கு ஒரு கேரண்டி இருக்கு. எதுல என்றால் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு உத்தரவாதம் யாரு? இயேசு கிறிஸ்து, மானிடனாய் வந்த இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறார், நான் தான்ப்பா கேரண்டி, நான் நிச்சயம் செய்வேன் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம வார்த்தை கொடுத்தவர் உண்மை உள்ளவர், வல்லமை உள்ளவர். இந்த வார்த்தைக்கு கேரண்டியும் கொடுக்கிறார். சரி, அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தா நமக்கு தெரியும். நான் ஏற்கனவே நிறைய சொன்னேன். நம்ம உலகத்துல வாழ்கிறோம். உலகத்துக்கு தேவையான காரியங்களை ஆண்டவர் மேல நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அது கிடைக்கிறது, கிடைக்காமலும் போகிறது. அப்போ எது சிறந்த வாக்குத்தத்தம்? உனக்கு வீடு கட்டி தருவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ போகும்போதெல்லாம் நான் கூட இருப்பேன், நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இதுவும் வாக்குத்தத்தம் தான். அப்போ எல்லாத்துலயுமே சிறந்ததுக்கு ஒரு சிறப்பு இருக்கும். பெட்டர் பெஸ்ட். எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பான ஒண்ணு இருக்கும். 100 பேர் பாஸ் பண்றாங்க ஐஏஎஸ்ல. ஆனா அதுல ஒருத்தருக்கு சிறப்பு. யாருக்கு? முதன்மையா வந்தவருக்கு. ஐஏஎஸ் சிறப்பான படிப்பு, அதுல முதன்மையா வந்தவருக்கு ஒரு சிறப்பு. அதே போல
தேவன் அநேக வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார். எல்லா வாக்குத்தத்தமும் சிறப்பானது. அப்ப அதுல சிறப்பானது என்று சொல்லி அதை வெளிப்படுத்துகிறார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல மிக சிறப்பான வாக்குத்தத்தங்களை குறித்து அவர் எழுதுகிறார், சொல்லுகிறார். அதை வாசிக்க கேட்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இச்சையினால் ஆ. உலகத்தில் உண்டானவர் கேட்டுக்கு தப்பி இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு திவ்ய சுவாபத்துக்கு பொருட்டு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் மகா மேன்மையும் அருமையுமான அருமையுமான வாக்குத்தத்தங்களும் வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே அவைகளினாலே நமக்கு நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. மகா மேன்மையும் உன்னதமுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த மகா மேன்மையும் உன்னதமான வாக்குத்தத்தங்கள் என்ன? இன்னைக்கு அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 3 வாக்குத்தத்தங்கள் தேவன் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் சிறப்பானது. ஆனா இது பொருட்கள் அல்ல, காண முடியாதது. ஆனால் இவை வேண்டும். அப்படி ஒரு சிறப்பானது. இன்னைக்கு நம்ம உலகத்துல வாழ்கிறோம். எதெல்லாம் வேணும்? காற்று, வெளிச்சம், தண்ணீர். இந்த 3 இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. தண்ணீர் இருந்தால் விளைய போகிறது, விளைச்சறத சாப்பிட போகிறோம். வெளிச்சம் இல்லைன்னா விளைச்சல் வராது. நல்லா தெரிஞ்சுங்க. பனி பிரதேசத்துல வெளிச்சம் கிடையாது, அங்க ஒண்ணும் விளையாது. வெளிச்சம் இருக்கணும். வெளிச்சம் தான் பயிர் விளையும். பயிர் விளைக்கு தண்ணியும் தேவை. காற்று இல்லைன்னா பயிர் ஒண்ணு கொடுக்காது. அந்த பயிர் வளர்வதற்கான ஆகாரமே காற்றுல தான் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு. அப்போ ஆனா நம்ம அதை பார்க்க முடியுதா? உணர்கிறோம். தண்ணீரை மட்டும் பார்க்கிறோம். தண்ணீரை மட்டும்தான் நம்ம பார்க்க முடிகிறது. ஆனா அது பூமிக்குள்ள போய் அது உணவாக்குறதெல்லாம், பயிராக வளர்வதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஆனா நம்ம நம்புறோம். இந்த தண்ணீர் எங்க இருந்து வருது? மழையில இருந்தா வருது. அது பெய்யறதுனால பூமிக்குள்ள இருந்து நம்ம தண்ணீரை ஊற்றுக்கள் நம்ம எடுத்துக்கலாம். மழை மேல தான் வருது, காற்று மேல தான் வீசுகிறது, வெளிச்சம் சூரியனிடத்திலிருந்து வருகிறது. அதே போல காண முடியாத சில காரியங்கள், அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான சில வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அதுல ஒன்று கிருபை. 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல எழுதப்பட்ட 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தாவே, நீ அபிஷேகம் பண்ணினவனே, முகத்தை புறக்கணியாமல் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபை நினைத்தருளும் என்றார். இப்ப சாலவன் ஆலயத்தை கட்டுகிறான், ஆலயத்துல பலி செலுத்துகிறான். தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார், ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், ராஜாசனத்தை கொடுத்தார். இப்ப இவன் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறான். ஆண்டவரே, எங்க அப்பாவுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தீங்க, வாக்குத்தத்தம். அது எங்க அப்பா இறந்துட்டாரு. இப்ப நான் ஒரு மகன், நான் சிங்காசனத்துல வந்திருக்கிறேன். கொடுத்த வாக்குத்தத்தம் அது அப்படியே என் தகப்பனோடு போய்விடக்கூடாது, அது எனக்கும் வேண்டும்னு கேட்கிறான். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்பா வச்ச சொத்தை கேட்பாங்க, அதான உண்மை. ஆனா இவன் கேட்கிறான், எங்க அப்பாவுக்கு நீங்க கொடுத்தீங்களே கிருபை, அதை எனக்கு தாங்கன்னு கேட்கிறான். ஏன் அதை கேட்கிறான் என்றால், அதை இப்ப வாசிக்க தெரிந்து கொள்ளலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15-16 இந்த வசனங்களே அது இருக்கிறது. 2 நாளாகமம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15-16. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடம் இருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் மீதும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும். சவுல அபிஷேகம் என்ற அவன் சாதாரண ஆளு, கழுதை தேடி போறான், அவனை அபிஷேகித்து ராஜாவாக மாற்றுகிறார். அதுதான் கிருபை. தகுதி இல்லாதவனை அவர் என்ன செய்யறாரு? ராஜாவாய் மாற்றுகிறார். ஆனா அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. உடனே அவனை ராஜபாரத்தை விட்டு தள்ளி விட்டார்.
அவன் கிருபை இழந்து விட்டான். இப்போ ஆடுகளில் பின்னால் தாவீதை தூக்கி எடுக்கிறார். எடுத்து, எப்பா என் இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கிற உன்னை நான் அபிஷேகம் பண்ணுகிறேன். நான் சவுல்கிட்ட இருந்து கிருபை நான் நினைச்சிட்டேன், எடுத்துட்டேன். ஆனா நான் உனக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறேன், நான் அந்த கிருபை உன்னை விட்டு எடுக்க மாட்டேன். அது என்றென்றைக்கும் உன் வீடும் உன் ராஜ்யமும் உன் ராஜாசனமும் என்னென்னைக்கு நிலைத்திருக்கும்படியாய் சவுலுக்கு தள்ளினது போல நான் உன்னை விட்டு தள்ள மாட்டேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ கர்த்தருடைய கிருபைனா என்னது? உன் வீடு. இப்ப நம்முடைய வீடு எத்தனை அறைகள் இருக்கிறது என்பதல்ல, இருக்கிற ஒரு அறையா இருந்தாலும் சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சாப்பிடுறது உடம்புல ஒட்டணும், நோய் நொடி இல்லாம வாழணும். இன்னைக்கு பணமோ ஏதோ ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. ஆனால் இன்னைக்கு சமாதானம், சந்தோஷம், அதுதான் தேவன் அருளும் வீடு. இன்னைக்கு எல்லாருக்கும் தான் வீடு இருக்குது, எல்லாருக்கும் வீடு இருக்கு. 8 அறை 10 அறை இருக்குது. நேற்று ஒரு இடத்துக்கு மீட்டிங் போயிருந்தேன். பெரிய பங்களா, யார் யார் எங்க இருக்காங்கன்னே தெரியல. அவங்க குடும்பமா இருக்கிறாங்க. அதாவது பெரியவர் இருக்கிறாரு, அதனால அவங்க பிள்ளைகள் எல்லாம் குடும்பமா நினைச்சுறாங்க. ஒரு 4 மாடி கட்டடத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு இதுல இருக்கிறாங்க. அவன் அங்கதான் கூட்டம் நடக்கும். அவங்க வீட்டு ஆட்கள் நிறைஞ்சாலும் கால்லாம் நிரம்பிச்சு. அப்பா ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, எல்லா இதுல கூடிடுறோம், ஆனா ஒருத்தர் பார்த்தா பேச மாட்டோம். 1008 பிரச்சனைங்கிறாங்க. ஏசி இருக்கு, கார் இருக்கு, சுகமான ஆரோக்கியம் ஆகாரம் இருக்கு. ஆனா வீட்டுல ஒரு கலகலப்பு இல்லை. நேற்று அவங்க என்ன போட்டு கூட்டம் நடத்துறாங்க. நம்ம வாய் சும்மா இருக்காது. ஆர்டர் கொடுத்த வார்த்தையெல்லாம் போட்டாச்சு, போடல, அவங்க கக்குறாங்க. ஐயோ எங்களுக்குள்ள இதெல்லாம் இல்ல. நீதிமான் கூடத்துல கள்ளி கூறுதல் கெம்பீர சத்தமும் உண்டாயிருக்கு. ஆனா அவ்வளவு வசதி இருக்கு. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பேச்சுவார்த்தை கூட இல்ல, சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு. இது எப்படி? அப்ப அதுல வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஜெயிலுக்குள்ள இருக்கிறது போல இருக்கிறோம். எங்க மாமனாரு வார்டன் மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு. அவர் இருக்கிற வரைக்கும் நாங்க இருப்போம், அது கூட வச்சுட்டு உண்மை. அப்ப இன்னைக்கு எத்தனை வீடுகள் அந்த சமாதானம் இருக்கு? குடிக்கிறது கூழா இருந்தாலும், உடுக்கிறது கந்தையா இருந்தாலும், படுக்கிறது கிழிஞ்ச பாயா இருந்தாலும், படுத்தோடனே தூங்கணும், காலைல 7 மணி இருக்கிற சாப்பிட்டு சந்தோஷமா. இன்னைக்கு நிறைய வீடுகள்ல அது இல்ல. அது கிருபையை இழந்து விட்டார்கள். சரி, அதனால நம்ம வீடு அந்த கிருபை பெற்றிருக்காங்க. சரி, இது ஒரு காரியம். அடுத்தது உன் ராஜ்யம். நம்ம வீட்டுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை இருக்காது. நம்ம ஒரு இடத்துல இருந்தா 4 இடத்துக்கு போறோம். 4 வீட்டு தயவு இருந்தா தான் நம்மளுடைய வேலைகளை செய்ய முடியும். அப்போ பல இடங்களுக்கு போகிறோம். இப்ப நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம்னா, இப்ப துரை இங்க இருக்கிறாருன்னா, கிட்டத்தட்ட தாம்பரம் இந்த பகுதியில அவரை தெரியும், தெரியாத ஆளே இருக்காது. இப்ப நான் அந்த பகுதிக்கு வருகிறேன், ஓரளவுக்கு கிறிஸ்தவ வட்டாரத்துல எனக்கு தெரியும். எதனால? ஊழியக்காரனா இருக்கிறதுனால. இதே மாதிரி எல்லாருக்கும் அந்த சிலாக்கியம் கிடைக்குமா? ஆனா கர்த்தருடைய கிருபை இருந்தால் கர்த்தர் செய்யும். நம்மள தெரியாத ஆளே இருக்கு. நம்மளை பற்றி இது எல்லாருக்கும் தெரியணும்னா, ஒண்ணு ரவுடியா இருக்கணும், இல்லன்னா ரொம்ப நல்லவனா இருக்கணும், நிறைய பேருக்கு கடன் கொடுத்து ஏமாந்தவனா இருக்கணும், ரொம்ப நல்லவனா இருக்க. ஆனா உலகத்துல அப்படி இருக்க முடியாது. ரவுடி எல்லாருக்கும் தெரியும்ல. இந்த ஏரியாவில் அகரம் நாராயணன் தான் தெரியாத ஆளே இருக்காது. அவன் செத்து எத்தனை வருஷம் ஆச்சு, அதனால அகரம் சொன்னாலே அகரம் நாராயணன் அப்படிம்பாங்க. அப்படி ஒரு பெரிய நொட்டோரியஸ் ரவுடி இருந்தார். நாங்க ஒழித்துக்கு வந்த காலத்துலலாம் இருந்தாப்புல, அப்பதான் அவரை போட்டு தள்ளினாங்க. சரி, அப்போ அப்படியும் இருக்கு இப்படியும் இருக்கு. ஆனா நம்ம 4 பேர் பார்த்து மரியாதை செலுத்துற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. அதுதான் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். இதுதான் கர்த்தர் நம்மளோட கூட. ஆனா இப்ப எங்க தெருல சரி நம்ம எங்கேயோ வெளியே போயிடும். இப்ப இந்த கண் ஆபரேஷன் பண்ணவருக்கு ரொம்ப வெளியே வர்றது இல்லை பகலெல்லாம். எல்லாம் கிடைக்காது, போய் சும்மா ஜாலியா எல்லாத்தையும் பேசிட்டு அப்படிலாம் வருவேன். ரொம்ப நாளா காணணும் உடனே, என்ன எங்கேயா போயிட்டீங்க? நான் எங்கேயும் போகல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, எங்க மண்டைக்கிட்டே போட்டு கேட்கிற கேள்வி தெரியுது. ரொம்ப நாள் காணுமையா, யார் உங்களை பார்க்கவே முடியல, என்ன ஆச்சு, என்ன? இல்ல ஒண்ணும் இல்ல, கண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கேன். ஓ அப்படியா? அதான் உங்களை பார்க்கவே முடியலையே, அந்த ஏதாவது 2 பேசிட்டு போவீங்களே, அதான் வாங்குவோம்
அவளுக்கு உதவி செய்யறதுலாம் இல்லை. அது அப்படி பேசிட்டு போறது கூட. அப்புறம் கர்த்தர் எவ்வளவு தூரம் வச்சிருக்காரு, எவ்வளவு தூரம் ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. இப்ப ஒரு கொஞ்ச நாள காணுன உடனே நம்மளை குறித்து அவங்க ஒரு நினைப்பு இருக்குல்ல, இதுதான் கர்த்தர் கொடுக்கிற கிருபை, இதுதான் தெய்வம், இதுதான் ராஜாங்கம். நம்மளுடைய ராஜாங்கம் அப்படி வரணும். அடுத்த ராஜாசனம், நமக்குன்னு சில பொசிஷனை ஆண்டவர் கொடுக்கிறார். சில சமுதாயத்துல சில பொசிஷனை கொடுக்கிறார். அந்த ராஜாசனம் என்னைக்கு நிலைச்சிருக்கணும், அதை விட்டு நம்ம இறங்கிடவே கூடாது. இதை கர்த்தர் செய்வார். இன்னைக்கு எடப்பாடி இருந்தாரு, பிறகு நினைச்சிட்டாரு, தூக்கி போட்டாங்க. ஸ்டாலின் இருக்காரு, எவ்வளவு நாள் சொல்ல முடியாது. மோடி இருந்தாரு, இன்னைக்கு ஆட்டம் கண்டு இருக்கிறாரு. இன்னைக்கு ஸ்டெடியா இருக்க முடியுதா? இல்ல. தலைக்கு மேல கத்தி, என்னைக்குனாலும் கவுத்துருவாங்க. கவுக்குறதுக்குனே 2 பேர் இருக்கான். சேர தூக்கி அப்படியே கவுத்துருவான், தோசை திருப்புற மாதிரி. அப்போ ராஜாசனம் 10 வருஷம் ஆண்டவர் தான், சர்வாதிகாரியா இருந்தவர் தான். ஆனா அன்னைக்கு அவருக்கே ஆட்டம் வருதா இல்லையா? அப்ப ராஜாசனம் நிலைக்கல. ஆனா இயேசு கிறிஸ்து எந்தெந்தைக்கும் ஆளுகை செய்கிறார். அவரை நம்பின பிள்ளைகள் அவங்க ஆயுசு காலம் வரைக்கும் ராஜா வீட்டு பிள்ளைவா தான் இருப்பாங்க. அவங்க தலைநிமிர் தான் இருப்பாங்க. 4 பேர் போற்ற முடியாத கர்த்தர் வைத்திருப்பார். 4 பேருடைய அன்புக்கு பாத்திரமாய் வைத்திருப்பார். இது தாவீதுக்கு கொடுத்தார். இப்ப தாவீது மறைத்து விட்டார். இப்ப அவருடைய பிள்ளை வரான். தாவீது கிட்டத்தட்ட 10-11 பிள்ளைங்க இருக்காங்க. உடனே இவன் கேட்கறான், ஆண்டவரே அந்த கிருபை எங்க அப்பாவுக்கு கொடுத்தீங்கல்ல, அதை எனக்கு தந்துருங்க, வேற யாருக்கும் போயிருக்க. கொஞ்சம் சுயநலம் தான். ஆனா இவன் ஞானமா கேட்டான் பாத்தீங்களா, ஆண்டவரே அந்த கிருபை நீங்க சொன்னீங்களே, சிங்காசனம் நிலைச்சிருக்கோம், அது நிலைச்சிருக்கோம், அந்த கிருபையை எனக்கு தந்தாரு. ஆண்டவர் பார்த்தாரு, கிருபையை கொடுத்தாரு. இப்போ சாலமோனுக்கு ஞானம் இருந்தது, சிங்காசனம் இருந்தது, கீர்த்தி புகழ்ச்சி இருந்தது, 40 வருஷம் ஆட்சி செய்கிறான், விரும்பினதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். இடையில கொஞ்சம் சீரழிஞ்சா இருந்தாலும் ஆண்டவர் எடுத்து நிறுத்தினார். இப்போ அதுக்கு பிறகு சாலமோனுடைய பிள்ளைங்க வராங்க. அந்த பிள்ளைங்க தாவீதுடைய கிருபை கேட்கல. ஆனா கர்த்தருடைய வார்த்தை அப்படியே இருக்கு. அவன் கிருபை இழந்துட்டாங்க, சிங்காசனத்தை இழந்து விட்டார்கள். கடைசியில தாவீதுடைய சந்ததி சிறைப்பட்டு போய்விட்டது. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு, உன் ராஜாங்கம் என்னைக்கும் நிலைத்திருக்கும், உன் சிங்காசனம் என்னைக்கும் நிலைத்திருக்கும், உன் கற்ப பிறப்பு சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும். ஆனா இப்ப எல்லாரும் ஜெயிலுக்கு போயிட்டான். எல்லாம் ஜெயிலுக்கு போயாச்சு. 400 வருஷம் அடிமைகளாக போயிட்டாங்க. பாபிலோன் தேசத்துக்கு அடிமையா போனாங்க. கடைசியில ரோம பேரரசு வருகிற வரைக்கும் அடிமைகளா இருந்தாங்க. ஆனா வார்த்தை, உன் சிங்காசனம் உன்னை விட்டு ஆண்டவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதற்காக இந்த காரியத்தை சொல்றேன். எத்தனை வருடங்கள் ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தை கட்டாயம் நிறைவேறும். இப்ப லூக்கா 1ஆம் அதிகாரம் 31 33 வரைக்கும் வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 31 33. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய குமாரனை தாவீதுடைய சிங்காசனத்தில் அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றைக்கு அரசாடுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து ஏன் வந்தாருங்கிறது. பிதா வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. தாவீதுக்கு பிறகு சாலமன் உருப்படியா இருந்தான். அதுக்கு பிறகு வந்தவங்க அந்த கிருபையை போக்கடிச்சுட்டாங்க. கிருபை போயிட்டு எல்லாம் சிறையிருப்பு போயிட்டாங்க. ராஜாசனம் எங்க, எல்லாம் சிறைக்கு போயாச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, என்னுடைய வார்த்தை நிறைவேறணுமே. உடனே தன் வார்த்தையை மாம்சமாக மாற்றுகிறார். அவர் இயேசு கிறிஸ்து பெயரிட்டு அவரை அனுப்புகிறார். அவர் வந்து அவர் எங்க வேணாலும் பிறந்திருக்கலாம். தாவீதின் வம்சத்தை தேர்ந்தெடுத்து அந்த தாவீதின் வம்சத்துலதான் பிறக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு வேதாந்தத்தில் எப்படி ஆரம்பிக்கும் என்றால், ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து என்றுதான் எழுதப்பட்டிருக்கும். அப்போ அந்த யூதா கோத்திரத்துல தாவீதின் வம்சத்துல இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். வந்து இந்த ஜனங்களுக்கு ராஜ்யத்தை குறித்து சொல்றார், அற்புதங்கள் செய்கிறார். ஜனங்கள் நினைச்சாங்க, இவர் தான் நம்மை விடுவிக்க வந்த ராஜா என்று சொல்லி ராஜாவாக மாற்றி யூதருக்கு ராஜாவாக டிக்ளேர் பண்ண நினைக்கிறார். அதனால தான் கழுதையில ஏற்றிட்டு போறாங்க.
அன்னைக்கு ராஜா என்றால் யூதருடைய வம்சத்தின்படி கோவேறு கழுதை உண்டு. அந்த கழுதையில ஏற்றி இந்த ராஜாவுக்கு முன்பாக தங்களுடைய வஸ்திரங்களை கலத்துவார்கள். யூதர்கள் ரொம்ப ஜாதி வரி பிடிச்சவன், யாருக்குமே சட்டெல்லாம் கலத்த மாட்டான். ஆனா ராஜாவாக்கு சொல்றதுக்கு முன்னால் தங்கள் வஸ்திரங்களை கலத்தி வீசினார்கள். இப்ப என்ன நினைச்சாங்க, இவரை ராஜாவாக மாத்தியாச்சு, இவர்தான் ராஜா என்று சொல்லி அரண்மனைக்கு நேராக கழுதையில ஓசன்னா தாவீதின் மைந்தனுக்கு ஓசனான்னு பாட்டு பாடி ராஜா முழக்கத்துக்கு ஜனாதிபதி ராஜ பவனுக்கு அழைச்சிட்டு போறாங்க. இவரு பார்த்தாரு, இவர் வழியை மாத்தி நேர குடிசைக்கு போயிட்டு இவர் வேறு வழியா உடனே யூதர்களுக்கு போவான். யூதர்களுக்கு நாம சொல்லி இந்த மனுஷன் நமக்கு ராஜாவாக இருக்க மறுத்துட்டானே அப்படின்னு சொல்லிதான் இயேசு கிறிஸ்துக்கு அகேன்ஸ்டா மாறுறாங்க. மாறி இவர் வேற விதமா போறாரு, இவரு மார்க்கத்துக்கு விரோதமா போறாரு, அற்புதம் செய்யறாரு, மக்கள்லாம் அவர் பின்னால போயிடுவாங்க சொல்லி ரோம பேரரசு தவறான செய்தியை கொடுத்து அவரை கொலை செய்ய திட்டமிட்டார்கள். கைது செய்து நிறுத்துகிறார்கள். இப்ப பிலாத்து ஒரு வார்த்தை என்ன கேட்டா தெரியுமா, நீ யூதருக்கு ராஜாவான்னாங்க. நீ யூதருக்கு ராஜாவா? ஆம், நீ சொல்லுகிறபடி நான் யூதருக்கு ராஜா. அப்ப எனக்கு அருமையானவர்களே, பிதாவினுடைய வார்த்தை நிறைவேறிச்சா? அவர் மனிதர்களில் நியாயம் தீர்க்கிற ராஜாவாக இல்லை, ஆனா யூதருக்கு ராஜாவாகத்தான் அவர் வாழ்ந்தார். அப்ப வாக்கு தத்தம் இயேசு கிறிஸ்து மூலமாக நிறைவேறித்தார். அதனால்தான் வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்று கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும். அப்ப நீங்க சொன்ன வாக்கு தத்தங்கள் அத்தனையும் இயேசு கிறிஸ்து நாமத்துல விசுவாசம் வைக்கும் பொழுது அந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அப்போ ஒரு ராஜாவுடைய வேலை என்னது? ஜனங்களை மீட்டெடுப்பது. இன்னைக்கு ஜனங்கள் சாத்தானுடைய பிடியில் பாவத்தில் கிடக்கிறார்கள். அவர்களை மீட்டெடுக்கிறதுக்காகத்தான் கிருபையினால் நம்மை ரட்சித்தாராம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய. அப்ப ஈவாகத்தான் கிருபையினால் கர்த்தர் நம்மை ரட்சித்தார். இப்போ சில வசனங்களை வாசிக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 33ஆம் வசனம் ரெண்டையும் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13, 23, 33. அவருடைய சந்நிதியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். இயேசுவை எழும்ப பண்ணினதினாலே தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்று நாங்களும் இதுதான் இன்னைக்கு செய்தி. அப்போ இயேசு அந்த வாக்குத்தத்தம் தாவீதுக்கு கொடுத்தாரு, சாலமன் வரைக்கும் இருந்துச்சு, மற்றவர்கள் விட்டு விட்டார்கள். இந்த விட்டு போன வார்த்தை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்துவை ஏற்படுத்தினார். இப்ப யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்குத்தத்தங்கள் கட்டாயம் நிறைவேறும். ஏனென்றால் வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர், வாக்குத்தத்தத்துக்கு உத்தரவாதத்தை கொடுத்தது. இன்னைக்கு யார் யாரெல்லாம் என்னென்ன வாக்குத்தத்தங்கள் பெற்றிருக்கிறீங்க? எல்லாரும் வாக்குத்தத்த பிள்ளை. எனக்கு இருக்கு, நிறைய நிறைவேறி இருக்கு, நிறைவேறாது இருக்கிறது, ஆனால் நிறைவேற வேண்டிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே போல உங்களுக்கும் வாழ்க்கையில் நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை நீங்கள் விசுவாசித்து காத்திருக்கு. நிறைவேறினதுக்காக தேவரீர் உமக்கு நன்றி, நிறைவேறாததுக்காக தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டாம். நிச்சயம் நிறைவேறும். ஏனென்றால் அவர் உண்மை உள்ளவர். ஒரு 400 வருஷம் கழிச்சு அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நினைவு கூர்ந்து அதை நிறைவேற்றினார. நம்முடைய ஆயுஷ் காலத்துல அதை நிறைவேற்றாமல் விடுவாரோ? ஒருவேளை நமக்கு 40 வயசுல வாக்குத்தத்தை கொடுத்துருக்கலாம், 41 ஆச்சு, 42 ஆச்சு, 50 ஆச்சு, 60 ஆச்சுன்னு நிறைவேறல நினைக்க கூடாது. நிச்சயம் நம்முடைய ஆயுசின் வருஷங்களுக்குள் அதை நிறைவேற்றாமல் கர்த்தர் விட போவதே இல்லை. அதனால அந்த கிருபை நான் டெய்லி ஆண்டவர்கிட்ட, கிருபை எனக்கு தான், இந்த கிருபை மாத்திரம் எனக்கு போதும், அந்த கிருபையை போக்கடித்து விடாதபடி காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. அந்த கிருபையினால் நிரப்புவார். இன்னொரு காரியம், லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். லூக்கா 24:49.
என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பித்துக் கொள்ளும் வரைக்கும் தற்பித்துக் கொள்ளும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இருங்கள் என்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு பலன் இருக்கு, மனுஷனுக்கு ஒரு பலன் இருக்கு. அது பேரு மாம்ச பலன். அது வயது ஆக ஆக என்ன செய்யும்? முதல்ல குழந்தையா இருக்கும்போது குழந்தை போல இருப்போம். வயது ஆக ஆக பலன் வரும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பிறகு அந்த பலன் சுருங்கி கொண்டே வரும். பிறகு நம்ம மீண்டும் குழந்தை போல மாறிடும். பலன் கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அதுக்காக நான் உனக்கு ஒரு பலன் தருவேன். அந்த பலனை பரவத்திலிருந்து அனுப்புவேன். அதை நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணிருக்கேன். இப்ப 40-50 வயசு ஆயிட்டாலே நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீங்க ஒரு பலன் சொன்னீங்க, அந்த பலன் எனக்கு தாங்க. யுவர் ஸ்ட்ரென்த், அவருடைய ஸ்ட்ரென்த்தை எனக்கு தாங்க. அது என்ன ஸ்ட்ரென்த்? அந்த ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு பேரு பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் அவருடைய பெயர் பலப்படுத்துகிற ஆவியானவர். இன்னைக்கு மனுஷன் பலவீனன், என்னதான் சாப்பிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வரைக்கும் பலவீனம் வந்துவிடும். வாழ்க்கையில 40 வயசுக்கு மேல வந்தாலும் மனுஷனுக்கு நாய்க்குடன் ஏன் சொல்றாங்க? நிறைய பிரச்சனை வந்துடும். ஏகப்பட்ட பாடுகள், குடும்பம் பெருசாயிரம், பிள்ளைகள் வளர்ந்துருவாங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அது வரைக்கும் எதுலவே ஒரு பெரிய ஸ்மூத்தா போற மாதிரி இருக்கும். 40 வயசுக்கான முடி கொட்டும், முடி வெள்ளையாயிரும், ஏகப்பட்ட பிரச்சனை, பாதி பேர் மென்டல் ஆயிடுவான். இந்த பைத்தியங்கள்லாம் வர 40 வயசுக்கு மேல நிறைய பைத்தியமா இருப்பான். அதுக்கு கீழெல்லாம் பைத்தியம் வராது. நீங்க நல்லா ஸ்டடி பண்ணி பாருங்க. காரண பிரச்சனைகள், மனிதனுடைய வாழ்க்கையில பாடுகள், பிரச்சனை. அப்ப நான் மாம்ச பலன் ஒன்றும் செட் ஆகாது. அதுக்கு தான் கர்த்தர் ஒரு பலனை தருகிறார், ஒரு உன்னதத்தின் பலன். அதுக்கு பேரு பரிசுத்த ஆவியானவர். இது எங்க கிடைக்கும்? இப்ப பெட்ரோல் எங்க கிடைக்கும்? ஆமா, இப்ப பெட்ரோல் பங்க்ல இன்னொன்னு வச்சிருக்கான், கேஸ். அது எங்க கிடைக்கும்? அந்த கேஸ்ங்கிற அந்த அது ஒரு பெட்ரோல் பங்க் அமைப்பு தான். அங்க போனாதான் கிடைக்கும். அதே போல இந்த பலனை பெற்றுக் கொள்வதற்கு அவர் ஒரு இடம் வச்சிருக்கிறார். அந்த இடத்துக்கு போகணும். அப்போஸ்தலர் 1 5-8 வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1-5-8 வசனங்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வரும்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பலனடைந்து எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமி கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிரு. அப்போ இந்த பலன் வாங்குற பெற்றுக்கொள்கிற இடங்க இருக்கு எருசலேம். எருசலேம் என்றால் அவருடைய சமூகம், ஆலயம். இது ஒரு சமூகம். எங்கே அவருடைய நாமத்தினால இருவர் கூடிவிட்டோமோ அங்கே அவர் வருகிறார். அவர் வந்து விட்டால் அது சமூகம். இப்போ ஆண்டவர்கிட்ட 2வது நாம் கேட்க வேண்டிய, ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை கொடுத்தீரே, உம்முடைய பலனாகிய பரிசுத்த ஆவியானவர் அதை எனக்கு தாரும். நான் யூதேயா போகணும், சமரியா போகணும், எருசலேம் போகணும். இப்ப எருசலேம்ங்கிறது நம்ம சொந்தங்கள், பந்தங்கள். யூதேயாங்கிறது தேசம், சமரியா என்பது புறஜாதி மக்கள், அந்நியர்கள். இத்தனை மத்தியிலே நான் பலனா ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டும். அதுக்கு அவனுடைய பலனை எனக்கு தாரும். அதே அவர் தருகிறார். எப்படி தருகிறாராம்? அதே அப்போஸ்தலர் 2 33 வசனத்தையும் 39 வசனத்தையும் வாசிப்போம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதாவுடைய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொருள்நறினார். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வர்ற வரைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தம் எல்லாருக்கும். இப்ப உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தால் அது உங்க பிள்ளைகளுக்கும் அது நிறைவேறும். உங்களுக்கு தான் கொடுப்பாரு, ஆனா அது யாருக்கும் உண்டு? பிள்ளைகளுக்கும் உண்டு. அதனால்தான் கர்த்தர் அதை சொல்லுகிறார், உன் சந்ததினா ஆசை. பிள்ளைகள் சரியா இருந்தா அது சந்ததி வரைக்கும் வந்து கொண்டே இருக்கும். அப்போ அவர் வாக்குத்தத்தம் நிச்சயமாய் சந்ததியாய்
தொடரும் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். இப்போ ரெண்டாவது நம்மை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானுடைய பலனை நமக்கு தருகிறார். இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. இதில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், இன்றைக்கு நிரப்பிக் கொண்டிருக்கிறார். சரி, இன்னொரு காரியம் 2 யோவான் 1 25 வசனம். 2 யோவான் 1 வசனம். 2 யோவான் 1 வசனம். 1 யோவான் 2 நித்திய ஜீவனை அதான் அது 1 யோவான் 1 யோவான் 2:25. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இப்ப 3வது அவர் வாக்குத்தத்தம் எதை பண்ணுகிறார்? நித்திய ஜீவனை அளிப்பது. நித்திய ஜீவனை யாராவது தர முடியுமா? இப்போ ஒரு மனுஷன் செத்து போயிட்டான், அவனை உயிரோடு எழுப்ப முடியுமா? எழுப்ப முடியாது. நமக்குள்ள இருக்கிறது ஜீவன், காற்று, இது போயிடும். ஆனா அதற்கு பிறகு அவர் நமக்கு தருகிற தேவன் நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனை தருவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து மரித்தார். அந்த நித்திய ஜீவனை அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி, இப்போ எட்டர்னல் லைஃப் என்று சொல்லுவாரு, எவர் லாஸ்டிங் லைஃப். இது வேற யாராலும் கொடுக்கவே முடியாது. இந்த நித்திய ஜீவனை அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இது வேணுமா வேண்டாமா? அதுக்காக மாம்சத்துல எல்லா நாளும் இங்கே வாழ்ந்தவரும் கிடையாது. நீதியின்படி மண்ணில் தோன்றியவர் மண்ணுக்கு போக வேண்டும். அதனால அவர் கொடுத்த ஜீவன் பரலோகத்துக்கு போக வேண்டும். அதுக்கு தான் நித்திய ஜீவன். இதையும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இப்ப நித்திய ஜீவனை எப்படி பெற்றுக்கொள்வது? பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள எருசலேம்ல கூடணும், தரித்திருக்கணும். அப்ப நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு யோவான் 5:24 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்ப யாருக்கு நித்திய ஜீவன்? எல்லாருக்கும் கிடையாது. தேவன் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இதுல ஏதாவது கேட்டகரி வச்சிருக்கிறாரா? எம்எஸ்சி படிச்சவங்க, எம்ஃபில் படிச்சவங்க, அல்லது 50 லட்சம் பணம் வச்சிருக்கிறவங்க, அல்லது 6 அடி உயரம் உள்ளவங்க, ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காரா? கொடுக்கல. கிறிஸ்தவங்களுக்குன்னு சொன்னாரா? எதுவும் சொல்லல. என்னை அனுப்பினவர் தேவன், நான் மானிடனாய் வந்திருக்கிறேன். என்னை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்கள், என் வார்த்தைகளை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேருக்கு நித்தியம். அப்ப இன்னைக்கு நாம அவருடைய வசனங்களை கேட்கிறோம், நல்லா படிக்கிறோம், கோட் பண்ணுகிறோம். ஆனால் எத்தனை பேர் விசுவாசிக்கும்? அந்த விசுவாசித்தால் நித்திய ஜீவன் உண்டு. யோவான் 17:3 அதுலயும் வாசிங்க. யோவான் 17:3. ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே. அப்போ பிதா ஒருவர் தான். அவர் யெகோவா என்று அழைக்கப்பட்டார். மனுஷனாய் அனுப்பப்பட்ட போது குமாரன் என்று அழைக்கப்பட்டார். ஆவியாக அனுப்பப்பட்ட போது பரிசுத்த ஆவியானவர் என்று அழைக்கப்பட்டார். மூவரும் ஒருவரே. அப்போ இதுல ஒவ்வொருத்தரும் தனித்தனி கிடையாது. பிதா வேற, குமாரன் வேற, பரிசுத்த ஆவியானவர் வேற, கிடையவே கிடையாது. மூவரும் ஒருவரே. இப்போ அன்னைக்கு பழைய என்னுடைய பிளாக் அண்ட் ஒயிட் பழைய படம், அது ஏதோ உருட்டும் போது எனக்கு கிடைச்சிது. உடனே அது என் ஒய்ஃப் என் பிள்ளைகள் கூட பார்த்ததில்லை, பேர பிள்ளை பார்த்து கிடையாது. அப்போ நான் என் பேர பிள்ளைகிட்ட காட்டுறேன், who is this அப்படின்னு பார்த்து, சம் யங் ஃபெல்லோ அப்படின்ட்டான். சின்ன who is that young fellow? இது யார் மாதிரி இருக்கு அப்படின்னா அவளுக்கு சொல்ல முடியல. யங் ஃபெல்லோ அப்படின்ட்டா, ஒரு இளைஞர் அப்படின்ட்டா. என் மூத்த பேத்தி அவள் 7th படிக்கிறா. அப்ப அவள்கிட்ட கேட்டேன், யாருன்னே தெரியலையே அப்படின்ட்டு. அவளுக்கும் என்னே தெரியல. இப்ப நான் காட்டுறேன் என் ஒய்ஃபு பிள்ளைகளுக்கு அது கட்டாயம் நாங்களும் தெரியும். பாருங்க,
நான் சொல்றேன் இதுதான், இது நான், இது நான். முன்னாடி ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. ஏன்னா அவங்க என்னை இப்படிதான் பார்த்திருக்காங்க. ஆச்சரியத்தோடு பாக்குறாங்க. பார்த்து அப்ப இப்ப நான் வேற மாதிரி இருக்கிறேன். பழைய இதுல வேற மாதிரி இருக்கிறேன். இல்ல அதுவும் நான் தான், இதுவும் நான் தான். பிள்ளைங்க நம்பவே மறுக்கிறாங்க. அவங்களால நம்பவே முடியல. அந்த பழசு நம்பவே முடியல. சரி சொல்லு 1993 ஒரு பாட்டை ஒரு ஃபேமிலியை அனுப்பியிருந்தாங்க. அது எப்படியோ எடுத்து அனுப்பிடுவாரு. அப்போ அதோட வாய்ஸ் மட்டும் வருது. அப்போ இதுக்கு போட்டு காட்டிச்சு, இது யார் பாடினா, யாராலும் எங்க வீட்டுல யாராலும் சொல்ல மாட்டேன். பிறகு சொன்னா இது நான் பாடின பாட்டு அப்படின்னா, அது எப்படி பாட்டு? இப்ப பாருங்க, அந்த பாட்டு நான் மரணத்தை சந்தித்தாலும் கூட அந்த பாட்டை அழிக்க முடியுமா? அந்த குரல். இப்ப என்னை அறிந்தவர்கள் என்ன செய்வாங்க? என் குரலை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். இப்போ நான் இதை பேசுறேன். ஒரு 10 வருஷம் கழிச்சு இதை யூடியூப்ல பாத்தீங்கன்னா ரூவன் பிரதர் பேசுறாரு, வேற யாரும் பேசணும்னு சொல்லுவீங்க. அது என் குரல் நன்கு அறிந்தவர்கள்னு சொல்லுவாங்க. பிரதர் குரல். இன்றைக்கும் நம்ம டிஜேஸ் அவரு கிராமங்கள்ல பாடுது ஸ்பீக்கர்ல, ஏப்பா டிஜேஸ் பாட்டு என்ன சூப்பர். அவர் இறந்து போனாருன்னு நினைக்கிறோம். அவருடைய குரல். கேபி சுந்தரபால் பாடுறாங்க, ஏ அப்பா கேபிஎஸ் பாட்டு, அந்த குரல். அவங்க மறைச்சு எத்தனையோ வருஷம் ஆச்சு. அப்போ அந்த குரலுக்கு சொந்தக்காரர் யாரு? இன்னைக்கு இருக்க உருவத்துக்கு சொந்தக்காரர் யாரு? நம்ம 40 வருஷத்துக்கு முன்னால் தான் உருவத்துக்கு சொந்தக்காரர் யாரு? அப்ப நாங்க 3 ஒண்ணு தானே. 3 விதத்துல தோன்றுகிறோம். 3 ஒருவர் தான். அதுதான் தேவன். ஒவ்வொரு காலத்திலும் ஒரு விதமாய் வெளிப்பட்டார். ஒரு பக்கம் வெளிச்சமாய் வெளிப்பட்டார், நெருப்பாய் வெளிப்பட்டார். ஒரு பக்கம் மானிடனாய். ஏன்னா வெளிச்சத்தை நெருப்பை பார்த்து மக்களால முடியல, செத்து போயிடுவாங்க. அவ்வளவு ஒரு பவர். அதனால என்ன செய்தாங்க? மனுஷனாய் வந்தார். அதுக்கு பிறகு ஆவியானவராய் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். மூவரும் ஒருவர். இதை விசுவாசித்தால் நம்முடைய வாழ்க்கையில நித்திய ஜீவன் உண்டு. இதுக்காகத்தான் அவன் என்ன செய்யறான்? ஒரு இளைஞன் ஏசப்பாடத்துல வர்றான். ஆண்டவரே, நான் பிதாவையும் நம்புறேன், தெரியும். நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நான் விசுவாசிக்கிறேன். அதனால நித்திய ஜீவனை சுதந்திரிப்பு நான் என்ன செய்ய வேண்டும்? மத்தேயு 19:16 இருக்கு. நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். இப்ப 21, 22 வாசிங்க. அதே மத்தேயு 19 21, 22. அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தனாய் போய். இவர் என்ன நோக்கத்துல வந்திருக்கிறாரு? நித்திய ஜீவனா பிளாட் போட்டு விற்பாரு நினைச்சார் போல. அதனால இவன் செல்வத்தை வைத்து அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும்னு வந்திருக்கான். அதனால தான் அவர் அப்படி சொன்னாரு, உன்னுடைய நோக்கம் ஐஸ்வர்யத்துலதான் இருக்கு. அதனால நீ என்ன செய்ய, உன் நோக்கம் சரியில்லை. அதை விற்று இல்லாதவனுக்கு கொடு. வித்து நீ இருக்கிறவனுக்கு கொடுக்காத, நீ இல்லாதவனுக்கு கொடுத்து விட்டு நீ என்னிடத்துல வா, அப்பொழுது நான் உனக்கு நிற்கிறாரு. அப்ப இன்றைக்கு நாம என்ன செய்யறோம்? அழியாத அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு அழிந்து போகிற உலகத்தின் காரியங்களை நம்ம விட்டு விலகத்தான் செய்யணும். நம்ம உலகத்துல எது மேன்மை நினைக்கிறோமோ அதை விட்டுட்டு வாங்குறாரா. அதனால்தான் பவுல் பெரிய பணக்காரன், பெரிய கல்வியாளர், பெரிய அதிகாரம் படைத்தவன். அவன் சொல்லுகிறான், இதெல்லாம் எனக்கு குப்பை, இதெல்லாம் எனக்கு வேஸ்ட். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அதனால்தான் அவன் நித்திய ஜீவனை சொந்தம். அப்ப நம்ம பூமியில வாழும்போது நம்முடைய ஜீவனை காத்துக் கொள்வதற்கு போராடுகிறோம். நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று முயற்சிக்கிறோம். நல்லது. ஒரு மனிதன் நீண்ட நாள் வாழணும்னா ஆரோக்கியமா இருக்கணும்னா என்ன செய்யணும்? நல்ல சிந்தனை இருக்கணும், டென்ஷன் இருக்கக்கூடாது, நல்ல ஆகாரம் இருக்கணும், நல்ல ஓய்வு இருக்கணும், ஒரு ஆரோக்கியமான வாழ்வு இருந்தா தான். இப்போ பரலோகத்தில் நிச்சயமா வாழ போனா நம்முடைய ஆத்மா ஆரோக்கியமுள்ளதா இருக்கணும், பரிசுத்தமுள்ளதா இருக்கணும். அந்த பரிசுத்தத்தை தருவது கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு நம்ம அழியாத நித்திய ஜீவனையும் நாம் என்ன செய்யணும்? அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளாத நம்ம வகையில இருக்கு. ஏன்னா அந்த பணக்கார வாலிபன் என்ன செய்யிட்டான்? நித்திய ஜீவனை கொடுப்பற இடத்துல வந்து கேட்டும் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிட்டான். நாம் அப்படி இருக்கக்கூடாது. கேட்டதை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
அப்ப அந்த நித்திய ஜீவன் அதை பத்தி யாக்கோபு 1:12 எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1:12. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை நித்திய ஜீவன் என்பதற்கு அது ஜீவ கிரீடம் என்று பெயர். வெற்றி பெற்றவர்களுக்கு அருளப்படுவது ஜீவ கிரீடம். அதை குறித்து அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்துல நம்ம சோதனை உண்டு, நாம் சகித்துக் கொள்ளுங்கள், ஆனால் நான் உனக்கு என்ன செய்வேன், ஜீவ கிரீடத்தை தருவேன். இது வாக்குத்தத்தம். அப்ப வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர். அதை நம்ம விசுவாசிக்கணும். இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் ஒன்று விசுவாசிக்க வேண்டும். ரோமர் 4:13-14. ரோமர் 4:13-14. அப்ப விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் தான் நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கிறது. இன்னொரு இடத்துல சொல்லப்படுது, எபிரேயர் 11:33 வாசிங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். உலகத்தில் உள்ள ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை. வாக்குத்தத்தம் என்னது? நித்திய ஜீவன். விசுவாசத்தினால உலகத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்தார்கள். அதுக்கும் விசுவாசம் வேணும். என்றால் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதே நேரத்தில் விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையாகிய இந்த நித்திய ஜீவனையும் சுதந்திரிக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அப்ப அந்த விசுவாசம் தான், விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைக்க முடியும். பிழைக்கிறது என்றால் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். விசுவாசத்தினால் தான் நாம் இந்த உலகத்தையும் ஜெயிக்க முடியும். அப்போ அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும்னா நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்து மீது விசுவாசிக்க வேண்டும். அதே நேரத்துல இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவது உன்னதமான வாக்குத்தத்தங்கள். ஒண்ணு கிருபை, அடுத்தது பரிசுத்த ஆவியானவர், நித்திய ஜீவன். மற்றவைகள்லாம் உலகத்துக்குரியவை. இந்த மூணும் உன்னதத்துக்குரியது. கிருபை இருந்தா தான் மேல போக முடியும், ஆவியானுடைய முத்திரை இருந்தா தான் மேல போக முடியும். அழியாத நித்திய ஜீவனை நாம் காத்து கொண்டால்தான் ஜீவ கிரீடத்தை பெற முடியும். உலகத்துக்கும் விசுவாசம் வேணும், உன்னதத்துக்கும் விசுவாசம் வேணும். இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து வரும் நாளிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லப்படும். விசுவாசம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. விசுவாசத்தை காத்து ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே நான் இதை இழந்து போகக்கூடாது, எனக்கு உங்க கிருபை வேணும், உங்களுடைய ஆவியானவர் வேணும், நித்திய ஜீவன் வேண்டும். முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுவோம், மற்றவைகளெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். எப்பொழுதுமே ஆண்டவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, உலகத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரிக்கணும்னா ஆண்டவர்கிட்ட ஒரு நைஸ் பண்ணணும். ஆண்டவரே உங்களுடைய கிருபையை தாரும், உண்மை போல் என்னை மாற்றும், உங்களுடைய ஞானத்தை தாரும், உங்களுடைய குணத்தை தாரும், இந்த சாந்த குணத்தை தாரும். ஆண்டவர் பார்ப்பாரு, ஆஹா பிள்ளை இருக்கும் ஐஸ் வைக்குது. உடனே பார்ப்பாரு, இதுக்கு தேவை வேற, ஆனா எனக்கு ஸ்டோப் போடுது. ஆண்டவர் அதுல சந்தோஷப்படுவாராம். பட் நீங்க எதை மனசுக்குள்ள நினைச்சிருக்கீங்களோ அதை அவர் செய்வார். அதை அவர், ஏன்னா நீங்க அவருக்கு பிரியமானதை செய்கிறீர்கள், அவருக்கு பிரியமான துதியை சொல்லுகிறீர்கள், அவர் தமக்கு சித்தமானதை உங்களுக்கு செய்வார். அதெல்லாம் எப்ப ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு இப்போது கார் தாரும், ஓட்டக்கார தந்துருவார், வாங்கி 4 நாள் ஆண்டவரே எனக்கு கார் தாரும், ஆண்டவரே எனக்கு அதை தார், வீடு தாரும், இதெல்லாம் கேட்காதீங்க. அதெல்லாம் நமக்கு தேவை என்பதே அவர், ஆண்டவரே என்ன சாந்தமுள்ளவனா தார், சாந்த குணமுள்ளவனா மாறும், பொறுமையா இருக்க உதவிச்சு, உங்களுடைய ஞானத்தை தாரும், உங்களுடைய கிருபையை தாரும், உண்மை பார்க்கிற உங்களுடைய சிந்தனையை எனக்கு தாரும். இப்படி கேட்டு கேட்டு பாருங்க. நீங்க நான் பிராக்டிக்கலா சொல்றேன், இதான் அவ்வளவு நம்ம ஜெயிக்க வேண்டும். நீங்க இதெல்லாம் கேளுங்க, கட்டாயம் கர்த்தர் செய்வாரு, உலகத்துக்குரிய காரியத்தை சேர்த்து தர. ஒரு உதாரணம், சாலமோ ஆண்டவரை தரிசிக்கிறான், தரிசனம் ஆயிட்டார். மகனே உனக்கு என்ன வேண்டும்? இவர் என்ன கேட்டிருக்கலாம்? ராஜாக்களின் தலையை கேட்டிருக்கலாம், பணம் கேட்டிருக்கலாம், அல்லது
எதை வேணாலும் கேட்டிருக்கலாம். நான் இவன் என்ன கேட்டான், உம்முடைய ஜனங்களை விசாரிப்பதற்கான உம்முடைய ஞானத்தை எனக்கு. ஆண்டவருக்கு ஒரே சந்தோஷம். அடப்பாவி, என் ஞானத்தை நீ கேட்கிறிய, உனக்கு தந்தேன். ஆனால் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்ன. கேட்காமலே ஐஸ்வர்யத்தை அவனுக்கு கொடுத்தாரு. ஆனால் ஆண்டவர்கிட்ட நல்லா துதிங்க, அவருடைய காரியங்களை கேளுங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை விசுவாசித்து கேளுங்க. உலகத்துக்குரிய காரியத்தையும் கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சில நமக்கெல்லாம் பணத்தை இருக்கும். ஆண்டவரே, நான் பீகாருக்கு போக வேண்டுமே, ஆண்டவரே பீகார்ல அந்த இடம் கட்டப்படணுமே, அது செய்யணுமே, இது செய்யணுமே அப்படின்னு சொல்லி அவருடைய காரியமா ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. கடைசியில என்ன நடக்கும் தெரியுமா? அதையும் செய்வாரு, கேட்காமலேயே எனக்கு தேவைகளையும் சந்திப்பார். தேவைகளையும் சந்திப்பார். இதான் தேவன், இதான் கர்த்தர். இன்றைக்கும் அற்புதங்கள் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு வாக்குத்தத்தங்களை உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர், வாக்குத்தத்தங்களுக்கு உத்தரவாதத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அது நிறைவேற எஸ்லுமே காத்திருப்போம், அவரையே நோக்கி பார்ப்போம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களையே சிந்திப்போம், கேட்போம். நமக்குரிய காரியங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். வல்ல ஜீவ வாக்கு, வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய்ந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆம் தகப்பனே, நீங்க எங்களை நடத்து. நீங்க உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. அந்த வார்த்தைகளை நம்ப பண்ணினதுக்காக ஸ்தோத்திரம். உண்மை நம்ப பண்ணின அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகள் உயிருள்ளது, அது உத்தரவாதம் உள்ளது. அந்த வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது, அது நிறைவேற்றும். உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறேன். வேதத்தை வாசிக்கும் பொழுது வாக்குத்தத்தங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அவைகளெல்லாம் நிறைவேறும் என்று காத்திருக்கிறோம். நாங்கள் இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே, இந்த பூமியில நாங்கள் ஒன்றிலும் குறைபடக்கூடாது. எதெல்லாம் எங்களுக்கு அத்தியாவசிய தேவையோ அதையெல்லாம் நேர்த்தியாய் நீர் வாய்க்க செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். நம்புவதற்கு ஏதுமில்லாத காரியங்களை நம்புகிறோம், உண்மையில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி அதிசயங்களை விளங்க செய்யுங்க. அதுபோல உன்னதத்திலே வாழ்வதற்கு தேவையான கிருபையை, ஆவியானவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதையும் எங்களுக்கு தருகிறேன். நாங்கள் பூமியிலேயே வாழ்ந்து சுகித்திருப்போம், உன்னதத்திலும் நிறைவாய் உம்மோடு கூட என்றென்னைக்கு வாழ்ந்திருப்போம். அந்த கிருபைகளை எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். தாவீதின் சிங்காசனம் என்றென்னைக்கும் நிலைத்திருக்கும். தாவீதோட நித்திய கிருபையை நித்திய உடன்படிக்கை செய்திருந்தேன். அதே போல எங்களுக்கு வாக்கு தத்தங்களை உடன்படிக்கையாய் கொடுத்திருக்கிறேன். அது நிறைவேறும் என்று காத்திருக்கிறோம். சலிப்பு வந்து விடாதபடி, அவிசுவாசம் வந்து விடாதபடி மனமகிழ்ச்சியோடு காத்திருக்க கிருபைதான். அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் நேர்த்தியாய் எங்களுக்கு செய்வீர். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு தாழ்த்துக்கிறேன். நான் எங்கள் மத்தியில் அழைத்த குமரன் குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். சகோதரனுடைய வேலையை ஆசீர்வதிங்க, சகோதரனுடைய சங்கத்தை பலப்படுத்துங்க. படிக்கிற மகளை அப்பா இன்னும் மேன்மைப்படுத்துங்க. உங்கள் ஜெயக்குமார் சாருடைய குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். சகோதரனுடைய பணியை ஆசீர்வித்து வருகிறேன். மகளையும் மருமகனை நினைத்தருளும். கற்பத்தின் கனியை கொடுத்து அப்பா கனப்படுத்துங்க. அவருடைய குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். அந்த ஊழியத்திற்காக எடுக்கிற பிரயாசங்களை அறிந்திருக்கிறேன். அதற்கு ஏற்ற பலனை தார். மற்றும் இணைப்பின் மூலமாய் இதில் கலந்து கொண்ட அத்தனை குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். வெளி தேசத்திலிருந்து, வெளி மாநிலங்களிலிருந்து, பல ஊர்களிலிருந்து இணைப்பில் இருக்கிறார்கள்.
அத்தனை பேரையும் நினைத்தருள். எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, வானத்தின் பூமியை படைத்த கர்த்தராலே இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. கர்த்தர் தாமே இவர்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவீராக. அல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையும் சமாதானமும் இவளோடு கூட இருக்கட்டும். நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு தாழ்த்துகிறோம், காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாமந்தே உயர்த்தப்படுகிறது, அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.